Hi friends, welcome to NEET Biology Tamil. நான் ஸ்வாதி. இன்னைக்கு வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் உங்ககிட்ட கண்டிப்பா சொல்லணுங்க. அதாவது நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணி இப்போ 1500 சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க. அதாவது 1500 சப்ஸ்கிரைபர் அப்படிங்கறத விட 1500 நீட் வாரியர்ஸ் எனக்கு கிடைச்சிருக்கீங்க. அதாவது நான் போடக்கூடிய கண்டென்ட் ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கு. அதனால தான் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்க அப்படின்னு நான் நம்புறேன். என்னால முடிஞ்ச அளவுக்கு நீங்க பண்ற எல்லா கமெண்ட்ஸ்க்கும் நான் ரிப்ளை பண்ணிருக்கேங்க. எனக்கு தெரிஞ்ச எல்லா கண்டென்ட்டோ எல்லா கான்செப்டும் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். இன்னமும் பார்த்தீங்க அப்படின்னா அப்கமிங்ல நிறைய கான்செப்ட் நிறைய வீடியோ நான் போஸ்ட் பண்றேன். இப்போதான் ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக க்ரோ ஆகுறதுனால ஒவ்வொன்றா நம்ம கற்றுக்கிட்டு பண்ணுறதுனால தான் இவ்வளோ டிலே ஆகுது. நெக்ஸ்ட் அகாடமிக் இயர் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக ஃபுல் ஃப்ளெஜ்டாக நம்ம நிறைய வீடியோ போஸ்ட் பண்ணலாம். அதே மாதிரி கேரியர் கைடன்ஸும் நம்ம போஸ்ட் பண்ணுறோங்க. நீங்கள் அடுத்து என்னென்ன கோர்சஸ் இருக்குது, என்னென்ன கோர்சஸ் இருந்ததுன்னா அதில் என்ன அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜஸ், என்னென்ன காலேஜ் நம்ம சூஸ் பண்ணலாம், நம்மளுடைய கட் ஆஃப் என்ன இருக்கா, அந்த மாதிரி ரொம்ப இம்பார்ட்டன்டான கண்டென்ட்டை நம்ம அப்கமிங்ல போட்டுட்டே வரும். ஃபர்ஸ்ட் முதல்ல நான் உங்க எல்லாருக்கும் மனப்பூர்வமான என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேங்க. இன்னமும் என்னால் எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக நான் தயாராக இருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் நீங்கள் நீட் எக்ஸாம் எழுதிட்டு வந்துட்டீங்க. வந்த உடனே பார்த்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ரிலீஃபாக இருந்திருக்கும். ஏன்னா நீங்கள் 1 இயர் ரிப்பீட் பண்ணி படிக்கிறவங்களா இருக்கட்டும், இல்லை இப்போதான் 12th எக்ஸாம் முடித்தோம், பப்ளிக் எக்ஸாம், அதில் 1.5 மாதத்துக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளவு பெரிய காம்படிட்டிவ் எக்ஸாமை நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியது ஆயிருச்சு. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் நீங்க நீட்ல 720 அவுட் ஆஃப் 720 வாங்குறீங்களோ இல்லையோ, இவ்வளோ பெரிய காம்படிட்டிவ் எக்ஸாம்ல நீங்க ஃபர்ஸ்ட் டைம் 25 லட்சம் பேர் எழுதின ஒரு எக்ஸாம்ல நீங்க ஒரு பார்ட்டிசிபென்டா இருக்கீங்க, நீங்க ஒரு காம்படிட்டடா இருக்கீங்க. இதுவே மிகப்பெரிய சக்சஸ் தான். ஏன்னா நீங்க பயந்து பின் வாங்கல. அதாவது 25 லட்சம் பேர் எழுதுறாங்க, இதுல நம்ம எழுதி பாஸ் ஆகுமா, இதுல நம்ம டாக்டர் ஆகுமா ஆக மாட்டோமா அப்படிங்கிற நெகட்டிவ் திங்கிங் இல்லாம உங்களை நீங்களே தரம் தாழ்ந்து நினைச்சுக்காம நீங்க போல்டா போய் இந்த எக்ஸாம் அட்டெண்ட் பண்ணிட்டு வந்திருக்கீங்க. அதுவே மிகப்பெரிய அப்ளாஸ் ஃபார் ஆல் யுவர் நீட் ஆஸ்பிரன்ட்ஸ். மிகப்பெரிய வந்தாச்சு. நீங்க எக்ஸாம் ஹால்ல இருந்து வெளியில வந்ததுல இருந்து நீங்க என்ன பண்ணியிருப்பீங்க, என்னென்ன கொஸ்டினுக்கு என்னென்ன கரெக்டா பண்ணியிருக்கோம், நம்மளுக்கு எவ்வளவு மார்க் நம்மளுக்கு கிடைக்கும், எவ்வளவு ஸ்கோர் நமக்கு கிடைக்கும், எவ்வளவு கட் ஆஃப் நமக்கு கிடைக்கும், நம்ம டாக்டர் ஆகவும் மாட்டோமா அப்படிங்கிறது இன்ன வரைக்குமே தூங்காம எல்லாருமே சர்ச் பண்ணிட்டு இருப்பீங்க. தயவு செய்து அதை விடுங்கப்பா. அதாவது பாஸ்ட் இஸ் பாஸ்ட். நம்ம எழுதினது எழுதி முடிச்சாச்சு. இனிமேல் அதை ஒண்ணுமே நம்ம பண்ண போறது கிடையாது. என்டிஏ அஃபீஷியலா நமக்கு ஆன்சர் கீ ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுதான் 100% அக்யூரேட்டா இருக்கும். நம்ம அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். அப்படி இல்லை உங்களுக்கு ஆன்சர் கீ வேணும் அப்படின்னாலும் டெஃபினட்டா நம்ம சேனல்ல நம்ம நாளைக்கே நம்ம போஸ்ட் பண்ணிடலாம். பிகாஸ் நடந்த நீட் எக்ஸாம் பாத்தீங்க அப்படின்னா கடந்த 4-5 வருஷமா பாத்தீங்கன்னா என்சிஆர்டி புக்கை மட்டும்தான் கேட்டிருக்காங்க. நமக்கு அஃபீஷியலா வெளியிட்ட சிலபஸ்ல இருந்து மட்டும்தான் நமக்கு எல்லா கொஸ்டின்ஸும் வந்திருக்கு. எஸ்பெஷலி பயாலஜில சொல்ல போனா ஒரு கொஸ்டின்ஸ் கூட நம்ம அவுட் சைட் த புக் அவங்க கேட்கவே கிடையாது. நீங்க என்சிஆர்டியை சூப்பரா படிச்சிருந்தீங்க அப்படின்னா அழகா எழுதிருக்கலாம். டெஃபினட்டா 360 அவுட் ஆஃப் 360 வாங்கிருக்கலாம். அந்த அளவுக்கு ஈஸியான ஒரு பயாலஜி பேப்பர். அதாவது நீங்க எல்லா ரிவ்யூ கேட்டு பாத்தீங்க அப்படின்னா பயாலஜி எல்லாருக்குமே ஈஸி தான். ஏன்னா என்சிஆர்டி லைன் பை லைன் தான் அதுல இருந்தது. அன்டவுட்ஃபுல்லி இது ரொம்ப ஈஸி. நெக்ஸ்ட் கெமிஸ்ட்ரி மாடரேட்டா இருக்குன்னு சொன்னாங்க. பிசிக்ஸ் அஸ் யூஷுவல் எல்லா இயரும் சொல்ற மாதிரி இந்த இயரும் டஃபா இருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஓகே, அப்ப கட் ஆஃப் அதிகமாகுமா கம்மியாகுமா அப்படின்னா கண்டிப்பா லாஸ்ட் இயர் என்ன கட் ஆஃப் இருந்ததோ அது இருக்க தான் சான்சஸ் இருக்கு. ஓகேவா? ஏன்னா அதே மாதிரி தான் கொஸ்டின் பேட்டர்ன்ல இந்த வருஷமும் கேட்டிருக்காங்க. 2023ல எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் 2024 இருக்கு. ஸோ அதை பத்தி நீங்க ஒரே பண்ணாதீங்க. நான் உங்ககிட்ட அஸ் அ சிஸ்டரா நான் உங்ககிட்ட ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். நீங்க 12th முடிச்சிருக்கீங்கப்பா, 1 இயர் ஃபுல்லா கஷ்டப்பட்டு படிச்சிருக்கீங்க. எகெயின் 1.5 மாசத்திலே பாத்தீங்கன்னா இவ்வளவு பெரிய காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு நீங்க ஃபேஸ் பண்ணிருக்கீங்க. ஓகேவா? இல்ல நீங்க ரிப்பீட்டர்ஸா இருந்தீங்க அப்படின்னா 1 இயர் ரா பகலா இதுக்காகவே படிச்சிருக்கீங்க. போதும், நம்மளுடைய ஃபைனல் எக்ஸாமை நம்மளுடைய ஃபைனல் மேட்சை நம்ம கொடுத்துட்டோம். உங்களுடைய பெஸ்ட்டை தான் நீங்க கொடுத்துருக்கீங்க. இதுக்கப்புறம் கடவுள் விட்ட வழி, அதை அப்புறமேட்டு நம்ம பார்த்துக்கலாம். இனி நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா தயவு செய்து நீங்க ரிலாக்ஸா இருங்கப்பா. உங்களுக்கு கிரிக்கெட் மேட்ச் பார்க்க பிடிக்கும் அப்படின்னா கிரிக்கெட் மேட்ச் பாருங்க. இல்லை நெட்ஃபிளிக்ஸ்ல ஏதாவது படம் பார்க்க நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா படம் பாருங்க, நல்ல சாங்ஸ் பாருங்க, ரிலாக்ஸா இருங்க, ஃப்ரீயா இருங்க. தயவு செய்து நீங்க இப்பயே உங்களை அண்டர் எஸ்டிமேட் பண்ணிக்காதீங்க. அதாவது எனக்கு கண்டிப்பா மார்க் கம்மியா வரும், எனக்கு சீட்டு கிடைக்காது அப்படிங்கிறத அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க. ஏன் சொல்றேன் அப்படின்னா உங்களை மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் தான் இன்னைக்கு எழுதினவங்க எல்லாருமே. நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்களோ அதே மாதிரி தான் அவங்களும் நினைச்சிட்டு இருப்பாங்க. ஃபைனலா நமக்கு என்ன ரிசல்ட் வருதோ அதுதான் நம்மளுடைய ஒரிஜினல். ஸோ நீங்களா உங்களை அண்டர் எஸ்டிமேட் பண்ணிக்காதீங்கப்பா. அதாவது என்னால் வாங்க முடியாது அப்படின்னு நெகட்டிவ் திங்கிங் போகாதீங்க. மறுபடியும் ஒரு டிப்ரெஷனுக்குள்ள போகாதீங்க. போதும், இது வரைக்கும் நீங்க படிச்சது எல்லாமே போதும். இன்னைக்கு நம்ம முடிச்சிட்டோம். நீங்க நல்லா ஹாப்பியா ரிலாக்ஸா இருங்க. அதே
இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க பெற்றோர்களாக இருக்கலாம், இல்லைன்னா நீட் எக்ஸாம் எழுதினவங்களுடைய அக்கா தம்பி அந்த மாதிரி அவங்களுடைய சிப்ளிங்ஸாக இருக்கலாம். நீங்கள் தயவு செய்து அந்த குழந்தைங்க கிட்ட எவ்வளோ மார்க்பா வரும், இதில் வந்து எவ்வளோ நீ கரெக்டாக எழுதுன, இதில் எவ்வளோ நெகட்டிவாக எழுதுன, போச்சு உனக்கு வந்து சீட்டு கிடைக்காது, இந்த மாதிரி நெகட்டிவான விஷயங்களை அவங்ககிட்ட பேசவே பேசாதீங்க. அவங்க குழந்தைங்க நான் சொன்ன மாதிரி 25 லட்சம் பேரோட அவங்க காம்படிஷன் பண்ணி வந்திருக்காங்க. அதுவே மிகப்பெரிய சக்ஸஸ் தான். ஏன்னா அவங்க பயந்து பின்வங்க கிடையாது. அதுவே நம்மளுக்கு பெரிய விஷயம். நம்மளுக்கு ரிசல்ட் வரட்டும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். ஸோ அதுக்கான அந்த ரிலாக்ஸேஷன் டைம் வந்து அவங்களுக்கு கண்டிப்பாக நம்ம கொடுக்கணும். மறுபடியும் சொல்கிறேன்ப்பா, உங்களை அண்டர் எஸ்டிமேட் பண்ணிக்காதீங்க. எனக்கு சீட்டு கிடைக்காதுன்னு நினைக்காதீங்க, எனக்கு கட் ஆஃப் வராதுன்னு நினைக்காதீங்க, நான் டாக்டர் ஆக முடியாதுன்னு நினைக்காதீங்க. நெகட்டிவ் திங்கிங்கே விடுங்கப்பா. நீங்கள் எக்ஸாம் எழுதிருக்கீங்க, அவ்வளோதான். ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். நீட் ஒன்று தான் இந்த உலகத்தில் வழியா, இதை தாண்டி எவ்வளோ வழி இருக்குது, எத்தனையோ கோர்ஸ் இருக்குது. நான் அப்கமிங் வீடியோஸில் அதெல்லாம் நான் போஸ்ட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை முடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல இருந்து ஏதாவது ஒரு கண்டென்ட் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது மேம், நீங்கள் சொன்னது இந்த மாதிரி எனக்கு வந்திருந்தது, யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பிகாஸ் நீங்கள் பண்ணுற கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பெரிய பூஸ்டாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் சேனல். ரிலாக்ஸாக போய் தூங்க, ஜாலியாக இருங்க.